student, question number 2. Find the excluded value if any of the following expressions. கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை வந்து லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம மாற்றிடுவோம். லோவஸ்ட் ஃபார்மாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூக்கு நம்ம போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 1 y ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்குது. இதை y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 1ல் டினாமினேட்டர் வழியை பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போனா அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏயாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய், ஏ ஈக்குவல் ஒய்யாக இருக்குது, ஏ ஈக்குவல் ஒய், பி ஈக்குவல் 5ஆக இருக்குது. இப்போ நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒய் அப்படி இருக்கட்டும், நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒய் அப்படி இருக்கட்டும், டிவைடிங் பை ஏ ப்ளஸ் பி. அப்போ ஒய் ப்ளஸ் 5 நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, ஒய் மைனஸ் 5. சப்டிஷன் நம்பர் 1ல் இதுக்கு மேலே இதை வந்து லோவஸ்ட் ஃபார்மாக நம்மளால் மாற்ற முடியாது. இதுதான் இருக்கலே லோவஸ்ட் ஃபார்ம். இப்போ இந்த லோவஸ்ட் ஃபார்மோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த லோவஸ்ட் ஃபார்மில் என்ன நம்ம வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா வந்து இந்த டினாமினேட்டர் வேல்யூவில் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஒய் ப்ளஸ் 5 மல்டிப்ளிகேஷன் ஒய் மைனஸ் 5. இப்போ இந்த வேல்யூவில் என்ன கொடுத்தா ஜீரோவாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஒய் ப்ளஸ் 5 இருக்குல்ல, இந்த இடத்துல மைனஸ் 5 கொடுத்தா -5 + 5 என்ன ஆகும்? ஜீரோவாக மாறிடும். இப்போ இதை பார்த்தோம்னா என்ன ஆகும்? இதை பாருங்களேன், ஒய் மைனஸ் 5 இருக்குது. ஒய் மைனஸ் 5ல் 5 மைனஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா, இந்த இடத்துல 5 மைனஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா இதுவும் ஜீரோவாயிடும். இப்போ ஜீரோவாகிறதுக்கான பாசிபிள் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஜீரோவாகிறதுக்கு எந்த நம்பர் பாசிபிளாக இருக்குதோ அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போனா இங்கே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் வேல்யூவை வந்து நம்ம ஜீரோன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணலாம். ஒய் ப்ளஸ் 5 ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி எடுத்தோம்னா ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் 0 ஒரு ஃபேக்டராகவும், அனதர் ஃபேக்டராக வந்து ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் 0. இப்போ ஒய் இந்த 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -5. நெக்ஸ்ட் ஒய் இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு +5 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் 5 கிடைக்கும். அப்போ ஜீரோவாக இருக்குது பாசிபிளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா -5ம் +5ம் இருக்குது. அதை டேரெக்டாக ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதா இருந்தாலும் எழுதிக்கலாம். இதை சைடில் ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணுவீங்க, இல்லை டேரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர் ரைட் லாஸ்ட்டாக எடுத்துடையாச்சு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -5 + 5. இது மட்டும் நமக்கு வந்து ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் நீங்கள் எழுதினாலே எக்ஸாமுக்கு போதும். இது ரப்போ இருக்குது, தேவைன்னா ரைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2. சப்டிஷன் நம்பர் 2ல் கீழே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதை ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் மாற்றினா டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த 1ஆல் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 6 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஆகும், ஆட் பண்ணினா நமக்கு வந்து டீனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5ம் கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும், ஆட் பண்ணால் -5ம் கிடைக்கணும். நம்ம டேபிள்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் டேபிள் சொல்லுவோம். 2 3s are 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணால் -5 வரணும். -5 வரணும்னா இது ரெண்டுமே சிம்பிள் மைனஸ் சிம்பிளை கொடுத்துலாம். -2 -3 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ 2 3s are 6 கிடைக்குது. ஆட் பண்ணும்போது சிம்பிள் அப்படியே எழுதி நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 5 கிடைக்குது. இப்போ நமக்கு வேரியபிள்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி இருக்குது. அப்போ டிவைடிங் பை டி. இப்போ ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது நம்ம எப்படி எழுதணும்? t-2 எழுதணும். நெக்ஸ்ட்டு t-3ன்னு சொல்லி எழுதணும். t-2 நெக்ஸ்ட்டு t-3. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனை லோவஸ்ட் ஃபார்மாக நம்மளால் மாற்ற முடியாது. லோவஸ்ட் ஃபார்மாக மாற்ற முடியாதனால டினாமினேட்டர் வேல்யூவில் என்ன நம்பர் கொடுத்தா ஜீரோ ஆகும்னு சொல்லி பார்க்கணும். இங்கே t-2 இருக்குது. t-2ல் இங்கே
டீக்கு பல 2 கொடுத்தா 0 ஆயிரும். 2 மைனஸ் 2 வேல்யூ 0 மாறிடும். நெக்ஸ்ட்டு டி மைனஸ் 3 இருக்குது. அப்போ டீக்கு பல 3 கொடுத்தா 3 மைனஸ் 3 வேல்யூ 0 ஆயிரும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 2,3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு வந்து புரியலை, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து டி மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு டி மைனஸ் 3 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ டி மைனஸ் 2 ஈக்குவல் 0 ஒரு ஃபேக்டராகவும் நெக்ஸ்ட் டி மைனஸ் 3 அனதர் ஃபேக்டராகவும் எடுத்துக்கோங்க. இந்த 3 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் டி ஈக்குவல் 3 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஈக்குவல் 2ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சுன்னா 2ம் 3யும் கிடைக்குது. இந்த வேல்யூவை டீக்கு பதிலாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 வரக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3, நியூமரேட்டர் வேல்யூ இருக்கக்கூடியதும் ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன், டினாமினேட்டர் வேல்யூ இருக்கக்கூடியதும் ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன். இதுக்கு ஸ்பிட்டிங் இந்த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் இருக்கக்கூடியதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு எடுத்துகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 8. ஆட் பண்ணும்போது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கிறது வந்து 6. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 6 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 வராப்பில் டேபிள் சொன்னோம் அப்படின்னா 4 2s 8 அல்லது 2 4s 8 எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 4s 8 கிடைக்குது. ஆட் பண்ணும்போது 6 கிடைக்குது. வேரியபிள்ஸாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸாக நமக்கு இருக்கக்கூடியது வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ டிவைடிங் பை எக்ஸ் இது நியூமரேட்டர் வேல்யூ ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 2 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடிங் பை டினாமினேட்டருக்கு போவோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடியது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்று மேலாட்டி 1 இருக்கிறதோம். இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா -2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -2 ஆட் பண்ணல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 1 இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்னா 1 வரணும். இப்போ டேபிள்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டேபிள்ஸ் -2 வராப்பில் டேபிள்ஸ் சொல்லுங்கள், 2 வராப்பில் டேபிள்ஸ் சொல்லுங்களேன். 1 to 2 தான் டேபிள்ஸ். இதில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் வந்து -2 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கணும். அப்போ சிம்பிள் இங்கே கொடுத்துருவோம், மைனஸ் சிம்பிள் இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தா இப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்கள். சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து -2 வந்து பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள். அப்போ 1 வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு -1 கிடைக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிம்பிளை ப்ளஸ்ஸாகவும் இங்கே இருக்கக்கூடிய சிம்பிளை மைனஸாகவும் நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள், +1 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -1 to 2 சொல்லி நமக்கு கிடைக்கும். டிவைடிங் பை எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் இருக்கனால டிவைடிங் பை எக்ஸ். இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறா இருந்தால் கொடுத்துடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டிவைடிங் பையில் எடுத்துலாம் x-1 ஒரு ஃபேக்டராகவும் x-1 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் நமக்கு கிடைச்சது x+2 கிடைச்சது x+2. இதில் ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா, லோவஸ்ட் ஃபார்மாக மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். இதில் x+2ஐயும் x+2ஐயும் டிவைட் பண்ணலாம். ரிமைனிங் உள்ளதை நம்ம எடுத்து ஆன்சராக ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது, அதனால் பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ இருக்கிறத நம்ம வந்து கம்பேரிங் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் வேல்யூவில் வந்து என்ன வேல்யூ கொடுத்தா 0 மாறும். எக்ஸ் பல 1 கொடுத்தா 1 - 1 வேல்யூ 0 ஆயிரும். அப்போ எக்ஸ்க்ளூட் வேல்யூ இஸ், அதாவது எக்ஸ்க்ளூட் வந்து வேல்யூஸ் 2 or 3 இருக்கும்போது வேல்யூஸ் ஆர்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது எக்ஸ்க்ளூட் வேல்யூ இஸ்ன்னு சொல்லி கொடுத்து நம்ம 1 சொல்லி முடிச்சிடலாம் ஆன்சரை. உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா இங்கே சைடில் எழுதிக்கங்க x-1 = 0. இப்போ அந்த எக்ஸ் அப்படி இருக்கட்டும், இந்த -1 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +1. அப்போ 1 அப்ளை பண்ணால் இங்கே வந்து 0வாக மாறும். ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 3ல் ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணியாச்சு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் 1 சொல்லி ரைட் பண்ணியாச்சு. சப்டிஷன் நம்பர் 4 போயிடலாம். அடுத்து சப்டிஷன் நம்பர் 4ல் இங்கே x⁴³ இருக்குது. இங்கே 27 என்ன செய்யலாம்னா 3�³ சொல்லி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ இருந்து எல்லாத்துலேயும் எக்ஸ் காமனாக எடுத்தலாம். எக்ஸை காமனாக எடுத்தோன்னா எக்ஸை காமன் எடுக்க தெரியாதவங்க எக்ஸால் டிவைட் பண்ணிடுங்க. எக்ஸால் எவரி டைமே டிவைட் பண்ண என்ன ஆகும், இங்கே ஒரு டிவைடிங் பை எக்ஸ். இப்போ பாருங்கள், இதில் x⁴1 இருக்கும், இதில் x⁴³ இருக்குல்ல, ஸ்கொயர் வரும் டிவைட் ஆகிடுச்சுன்னா. இங்கே x⁴1 இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஒரே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸும் நமக்கு டிவைட் ஆகும்.
அப்போ இங்கே எக்ஸை நம்ம காமனாக எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஆன்சரை நம்ம ரைட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27 3 பவர் கியூப்னு எழுதியாச்சு. இதிலேருந்து எக்ஸ் டைமை காமனாக எடுத்து ரிமைனிங் உள்ளதை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ இது ஏ கியூப், இந்த ஃபார்மேட் எப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி மல்டிப்ளிகேஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே ஏஐ என்ன கன்சிடர் பண்ணிங்க, அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த பாக்ஸ் அதுதான் ஏ. இப்போ ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் 3ஆகவும் இருக்குது. இப்போ ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபார்முலாவில் ஃபஸ்ட் நமக்கு என்னன்னா ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே வந்து எக்ஸ், பிக்கு பதிலாக 3 சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, இதை பாக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏயை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏயவும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 3x. நெக்ஸ்ட் ப்ளஸ் பிஏ மட்டும் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 9 கிடைக்குது. இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த எக்ஸை விட்டுருங்க. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை பாருங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படின்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இருக்குது, குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம ஃபேக்டர் எடுக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா இதை எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 6 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு கிடைக்குது ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ டேபிள்ஸ் நம்ம சொன்னோம்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வராப்பில் டேபிள்ஸ் சொன்னோம்னா 3 2s are 6, 3 2s are 6. இதில் ஆட் பண்ணாலும் சப்ராக்ஷனால கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வந்து 1 வரணும். அப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும். சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 1 கிடைக்குது. இங்கே வேரியபிள்ஸாக எக்ஸ் இருக்குது, டிவைடிங் பை எக்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3, ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அந்த எக்ஸ் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க எக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ரைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ரைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 2. இதுக்கப்புறம் இதை லோவஸ்ட் ஃபார்மாக எதையுமே ரெடியூஸ் பண்ண முடியாது, அதனால் பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டினாமினேட்டரில் என்னென்ன வேல்யூஸ்கள் கொடுத்தா 0 ஆகும்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 கொடுத்தோம்னா எக்ஸ் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுத்தா 0 ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக +2 கொடுத்தா 0 ஆகும். அப்போ எக்ஸ்களோட வேல்யூஸ் ஆர் 0, -3, 2. இந்த 3 வேல்யூஸ்கள் நமக்கு கிடைக்குது. இதை உங்களுக்கு டவுட் இருந்தால் சைடில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஒவ்வொரு டேமுக்கும் இது ஈக்குவல், அதாவது எவரி டேமுக்கும் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் 0ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டர் நமக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0. எவரி டேமுக்கும் ஈக்குவல் வந்து நமக்கு வந்து காமனாக இருக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அந்த சைடு எடுக்கணும்னா -3 ஈக்குவல் -3. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கட்டும். -2 அந்த சைடு எடுக்கணும்னா +2 கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு போல் நமக்கு என்னென்ன வேல்யூகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிற வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் -3ங்கிற வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் 2ங்கிற வேல்யூவை கொடுத்தா இங்கே எக்ஸ்க்ளோடட் வேல்யூஸ் டினாமினேட்டர் வேல்யூ 0வாக நமக்கு வந்து கிடைக்குது. லாஸ்ட்டாக எக்ஸ்க்ளோடட் வேல்யூஸ்ன்னு சொல்லி எடுத்து எக்ஸ்க்ளோடட் வேல்யூஸ் ஆர் 0, -3, 2ன்னு சொல்லி எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நமக்கு எக்ஸ்க்ளோடட் வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்க்ளோடட் வேல்யூஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் லோவஸ்ட் ஃபார்மில் அதை மாற்றணும். லோவஸ்ட் ஃபார்மில் மாற்றினதுக்கப்புறம் ஸ்பிட்டிங் த மிடில் டேம் இருந்ததுன்னா அதை ஃபேக்டர்ஸ் நமக்கு எடுக்க தெரியணும். ஃபேக்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டினாமினேட்டர் வேல்யூ 0 வரைக்கும் என்னென்ன பாசிபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூ 0 வரைக்கான பாசிபிள் என்னென்ன இருக்குதோ அதை ஈக்குவல் கொடுத்து 0 மாற்றி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாமுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் எழுதினாலே நீங்கள் போதும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.